I'm just a traveling soldier, and I'll be all I can be. நம்ம டூரோட கேங் லீடர் இருக்காரு திருப்பதிராஜ். கேமரா வச்சு ஏதோ பண்ணிட்டுருக்காரு, என்ன பண்ணுறான்னு தெரில. கேமராவை கண்ணில் வச்சு பார்க்கணும் திருப்பதிராஜ். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. எப்படியா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா லைட்டியம் கேனியான். லைட்டியம் கேனியான்னா அதாவது கேனியான்னா வந்து ஒரு பள்ளத்தாக்கு, அதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த லைத்தியம் கேனியானுக்கு வந்து வர்ற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வழியாக தான் வரணும். அது பார்த்தீங்கன்னா ஷிலாங்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே இந்த இதுக்குள்ளே வந்தோம்னா இங்கிட்டு பள்ளத்தாக்குள்ளே வந்துடும். பள்ளத்தாக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகம்லாம் வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேகம் தான். நீங்கள் இங்கே வந்து எடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேமராமேன் வந்து கீழே உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம அந்த மேகங்கள் வர்ற இடத்துக்கு உங்களுக்கு பார்க்க போகிறோம். கேமராமேன் உங்களை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு. கேமராமேன் பொறுமையாகவே போங்க. ஆமாம் இல்லை சேர்க்காதுமா, பாட்டு பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுக்கலாம். சரி ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்குன்னு. ஃபுல்லாக இங்கே ஒரே பனிமூட்டமாக இருக்குது, அதனால் ஒன்றுமே தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டியம் கேனியானில் உள்ள மேலே ஒரு ஹோட்டலில் இருக்கோம். அவங்க வந்து இந்த ஃபுட்டு பேர் ஏதோ சொன்னாங்களே. நாட் மணி திஸ் வாட்ஸ் திஸ் நேம்? சாட்டோ. ஸோ திஸ் சாட்டோ தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். கூட வந்து போர்க் கொடுத்துருக்காங்க. போர்க்னா பனிக்கறி. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரெட்டி இருக்குது, இதுதான் இங்கே ஸ்பெஷலாக. ஸோ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லாயிருக்கு. நீங்களும் வந்தால் இது சாப்பிடுங்க மறக்காமல். ஓகே, இப்போ வந்து நம்ம நிற்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மௌடிக் வேலி பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டில் வந்து கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் தான் நிற்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்தோம்ல லைட்டியம் கேனியான் அந்த இதில் இருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சிறப்புஞ்சி போகிற வழியாக இருக்குது. இப்போது இதுதான் அந்த மவுண்டிக் வேலி பாயிண்ட்டுக்கு கீழே வந்து நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்த பாதை. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 300 ஸ்டெப்ஸ் கிட்டே அது இருக்கும். இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம், பட் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போகிற வழியில் வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுருக்கோம். என்னென்னு பார்த்தா இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரூட் பார்த்தோம். இது பேர் சயாம்னு சொன்னாங்க. ஸோ நல்லாயிருக்கு, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெய்சடேங் ஃபால்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த தண்ணியை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சு ஒரு க்ரீன் கலராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது வந்து சிறப்புஞ்சி போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இந்த இடம் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்புஞ்சி. எல்லாருக்கும் சிறப்புஞ்சி தான் தெரியும், ஆனால் இங்கே வந்து அது சிறப்புஞ்சின்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து சோரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிறப்புஞ்சின்றது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இதுக்கு கொடுத்தது. பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 4:35 தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்துருச்சு. ஆனால் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிட்ட நல்லா விழுது. அதே மாதிரி இங்கே சன் செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 5க்குலாம் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இருட்டிருக்கு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே சோங்கராலேருந்து அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் பங்களாதேஷி வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம். ஸோ இப்போ அங்கே தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பங்களாதேஷ் பார்டரு. அப்படியே ரைட்டாக தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு அந்த பங்களாதேஷ் வியூலாம் தெரியும். நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மவுஸ் மாய் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவு. இது வந்து சோக்ராலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் வந்து உங்களுக்கு 7 சிஸ்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஃபோட்டோஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வாங்க கேவ் பார்ப்போம். இந்த கேவ் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. பயப்படுறவங்க இந்த கேவுக்கு வர வேண்டாம். ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் ஹாஸ்டலில் சேர்க்கணும் வராதிங்க. நம்ம வந்து எக்கோ பார்க்கில் இருக்கோம். எக்கோ பார்க்குன்றது வந்து 7 சிஸ்டர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த 7 சிஸ்டர் ஃபால்ஸோட வியூ தெரியும். இங்கேருந்து பார்த்தோம். இங்கே இருந்தால் வந்து அந்த 7 சிஸ்டர் ஃபால்ஸ் இங்கே போகுது.
நம்ம செவன் சிஸ்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா ஒரு 7 ஃபால்ஸ் தெரியும். அப்படி இல்லாட்டினா இங்கே வந்து பார்த்தா அந்த இது வந்து போகிற பாதை தெரியும். பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறனால நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. ஸோ அதனால் நீங்களும் வந்து பிளான் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பனிமூட்டம் இல்லாத நேரமாக பார்த்து வரதுக்கு பாருங்கள். சப்போஸ் காலைல வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த நேரம் வந்து இந்த மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பனிமூட்டமாக இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நோக்லிங்கா ஃபால்ஸோடைய டாப் வியூக்காக போயிட்டுருக்கோம். இங்கே வந்து போகிறதுக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் நடக்க வேண்டியிருக்கு. இறங்குறது கூட ஈஸி, பட் ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நல்ல எனர்ஜி இருக்கும்போது இந்த இடத்துக்கு வாங்க, இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நொக்காலிக்கல் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் போகிற வழியில் ஒரு ரைட் சைடில் ஃபால்ஸோடைய அந்த எண்டுக்கே போகணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் ட்ரெக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நொக்காலிக்காய் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா வந்து நமக்கு வந்து சன்செட் வந்து கிளியராக தெரியும். ஸோ அதனால் ஈவினிங் டைம் வர மாதிரி இப்போ கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நொக்காலிக்காய் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபால்ஸோட இடத்துக்கு போயிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வியூ பாயிண்ட். ஃபால்ஸ் எப்படி வருதுன்றதெல்லாம் நீங்கள் கிளியராக விசிபிள் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். கீழே நிற்கும். இப்போ நம்ம இது வந்துட்டு டபுள் டெக்கர் பிரிட்ஜ் போகிற வழியே தான் ரெண்டு தான் பிரியுது. ஸோ அது வந்து சிங்கிள் டெக்கர் வந்து தனியாக போயிட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து டபுள் டெக்கர் இருக்கணும். அது சிங்கிள் டெக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் நிறையாவே இருக்குது. போகும்போது உங்களுக்கு நீங்களே நோட் பண்ணுவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட்ஸ்னாலே வந்துட்டு அந்த பிரிட்ஜுக்குள்ளாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக மினிமம் ஒரு 20 minutes தான். இது வந்து அந்த சிங்கிள் டெக்கரில் வந்து ஒரு 1/2 hour வாக் பண்ணிங்கன்னா வந்துடலாம். ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 டைம் கீழே இருக்குது, அதான் டபுள் டெக்கர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மீன்லாம் இருக்குது. வந்து நாங்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கோம். மேபி அந்த ரெயின்போ ஃபால்ஸில் வேணால் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஃபுல்லாக நடந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இடையில ஒரு 10 to 20 minutes தான் பிரேக் எடுத்துருக்கோம். யாரும் வந்தீங்கன்னா வந்து நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து டவுக்கி ரிவர். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர் சைட் கேம்ப் வந்து இருக்குது. ஸோ நம்ம நைட் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்ப் ஸ்டே பண்ணிக்கலாம். காணா புண்ணிய போனோரே போய் வரும்போது எந்து கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போது எந்து கொண்டு வரும். ஹாய் கைஸ், இப்போ தவாக்கி ரிவரில் இருக்கோம். இங்கே எப்படி வந்தோம்னா சிறப்புஞ்சிலேருந்து 4 hours ட்ராவல் பண்ணி தவாக்கி வந்திருக்கோம். இங்கே நம்ம வந்து நைட் கேம்ப் ஸ்டே பண்ணோம். கேம்ப் ஸ்டே வாஸ் குட். நம்ம இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம். கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் தவாக்கி ரிவருக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டரை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதத்தில் அது இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணும்போது வந்துட்டு கரெக்டாக எந்த மந்த்தில் அது இருக்குன்றதை பிளான் பண்ணிவாங்க. இங்கே ஓரளவுக்கு லைட்டாக கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. உங்களுக்கு தெரியாது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கிளீனஸ்ட் வில்லேஜ் இன் ஏசியா பார்ப்போங்க. வேர்ல்டா ஏசியா. ஸோ அதுக்கு தான் போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மௌலாங்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளீனஸ்ட் வில்லேஜ் இன் ஏசியாவில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷ் பார்டரை ஒட்டி இருக்குது. நீங்கள் இந்த டவுக்கியிலேருந்து ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ரிவரில் உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆகுது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பைக்கில் வந்தால். ஸோ கொஞ்சம் ரோடு கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் 1.5 மணி நேரம் ஆகும். பட் ஆனால் பார்க்கலாம் வந்து
ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு என்வரான்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து காட்ஸ் ஓன் கார்டன் கூட சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருந்தது ஒரு உள்ள பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் நம்ம பிரிஜஸ் தமிழில் பார்க்குற அடுத்த வீடியோ. நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிராம்சொலி ஃபால்ஸில் இருக்கும். இது வந்து லவக்கியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வந்து அந்த கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் வந்து பாதை வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கில் வந்திருந்தீங்கன்னா அந்நேரம் மட்டும் முன்னாடியே கூட நிப்பாட்டிக்கலாம். ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி கூட நிப்பாட்டிக்கலாம். உள்ளே வரீங்கனாலும் வரலாம், உங்களோட இஷ்டம் தான். இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ தைரியமாக வந்து நீங்கள் நீச்சல் தெரியாட்டினாலும் இதுக்குள்ளே வரலாம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பாட். ஸோ மவுண்ட் கிங் காங் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ்னாலே வந்துட்டு இந்த இடத்துல உள்ள எல்லா வந்து போகிற வழி ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. மவுண்டைன் சுற்றி அந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ட்ரெக்கிங் மட்டும்தான் இந்த பர்பஸ்க்கு இடம் ஃபுல்லாக. யாராவது வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இடத்துக்கு போகிறது. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஜாகிங் போகும்போது மவுண்ட் பிளாங்க் சாக்ரெட் ஃபாரஸ்ட்டு எண்டில் இருக்கும். இந்த ட்ரெக்குக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஃபுல் ட்ரெக் எடுத்தோம். அதில் 2 இருக்குது, ஃபுல் ட்ரெக், ஹாஃப் ட்ரெக்னு. நீங்கள் ஹாஃப் ட்ரெக்கே எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து பெருசாக எதுவும் கிடையாது. உள்ளே வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. கூட வந்து கண்டிப்பாக ஒரு கைடு வச்சுருப்பாங்க. கைடு வந்து இந்த இடத்துல பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்நேரமே நீங்கள் கேட்டுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்னால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய பிளேசஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் யாருக்காவது வந்து இந்த ஒரு 2 to 3 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரெகுலராக மேகாலயாவில் நாங்கள் போனோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன பிளேசஸ் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிளேஸ் பிடிச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். சி யூ ஆல் டாடா பை பை.